தையிட்டியில் வந்து நாங்கள் ஒரு ஆரம்பத்தில் இது ஒரு பெரிய ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாறப்போன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களோட காணிக்கில் நாங்கள் நிற்கும்போது அந்த காணியில் வந்து ஒரு சின்ன ஒரு கட்டிடமாக அமைக்கப்பட்ட கட்டிடம் இன்று பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. நாங்கள் இது தொடர்பாக இந்த எலெக்ஷனுக்கு முதல் எல்லா கட்சிகளுடையும் இது சம்பந்தமாக காய்ச்சிருக்கிறோம். குறிப்பாக முன்னரே எதிர்பார்க்கப்பட்ட மாதிரி என்பிபி தான் இந்த முறை ஆட்சி அமைக்கப் போகிறது என்ன எதிர்வு கூறப்பட்ட காரணத்தினால நாங்கள் யாழ்ப்பாணத்தில் போட்டியிடுற என்பிபி கட்சியின் வேட்பாளர்களுடன் தனித்தனியே சந்தித்து கலந்துரையாடினோம். இப்படியான பிரச்சனை இருக்குது, ஒரு வாங்க பாருங்கன்னு சொல்லி ஒவ்வொருவரும் சொன்னது, நாங்கள் எலெக்ஷனில் வெல்றோம், வெண்டா பிறகு வந்து உங்களுக்கான நீதி நாங்கள் பெற்று தருவோம், பழைய ஆக்கள் மாதிரி நாங்கள் செயற்பட மாட்டோம், உங்களோட நிற்போம். நாங்கள் நிற்கிறது யாழ் மாவட்ட பிரதிநிதியாக, நாங்கள் என்பிபியின் பிரதிநிதி அல்ல என்று கூறிய அந்த 3 பேர் என்று எம்பியாக இருக்கிறார்கள். அந்த 3 எங்களுக்கு நான் தனிப்பட அந்த 3 பேரோடையும் தனிப்படவே கதைத்திருக்கிறேன், 2 தடவை கதைத்திருக்கிறேன். எனவே அவர்கள் இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு சார்பாக வந்து எங்களுடன் அங்கே நிற்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் வந்து என்பிபியின் எம்பிக்கள் என்பதற்கு அப்பால் அவர்கள் வந்து யாழ் மாவட்டத்தில் எங்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள். அவர்கள் எங்களுடன் நிற்க வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் விலக வேண்டும். எங்களோட பிரச்சனையை நாங்கள் அந்த இடத்துல சரியாக முன்வைக்க தவறுற பட்சத்தில் அவர்கள் வெளிப்படையாக இது ஒரு பெரிய ஒரு எழுச்சியாக அமையும். என்பிபியிலிருந்து தேர்தலில் வென்று வந்தவர்கள் யாழ் மாவட்ட பிரச்சனையை நாங்கள் எங்களால் கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது. எனவே நாங்கள் இதிலிருந்து விலத்துகிறோம் என சொல்லணும். இல்லை என்றால் நேரடியாக அவர்கள் அந்த போராட்டத்தில் எங்களோட தோளோடு தோளாக நின்று போராட வேண்டும். அதே போன்று தமிழ் கூட்டமைப்பாக இருந்து இப்பொழுது தமிழரசு கட்சி திக்காக ஒவ்வொரு கட்சியாக பிரிந்திருக்கிறார்கள். அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் எங்களோட ஒரு ஆக்களை எங்களுக்கு பின்னால் இல்லை எங்களுக்கு முன்னால் நின்று போராடக்கூடிய ஆக்களாக இருக்க வேணும். இதில் பெரும் பங்கு தமிழரசு கட்சிக்கு இருக்குது. என்னென்னா அந்த குறிப்பிட்ட விகாரை அமைக்கப்பட்ட போது அந்த பிரதேச சபையில் அல்ல உள்ளூராட்சி சபையில் பொறுப்பாக இருந்தவர் வந்து தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஒருவர் தான் பொறுப்பாக இருந்தார். எனவே இந்த கட்டடம் அமைக்கப்படும் போது இது சட்டவிரோத கட்டிடம் என நாங்கள் எத்தனையோ தடவைகள் அவர்களுக்கு சொன்ன போதும் நாங்கள் இதுக்கு வழக்கு போடுறோம்னு சொல்லி ஏற்கனவே எங்களுக்கு சொல்லப்பட்டது. நாங்களும் நினைத்தோம் இது பிரதேச சபை ஒரு மதில கூட சட்ட அனுமதி இல்லாமல் கட்டினால் உடைத்தருகிற பிரதேச சபை நிச்சயமாக இந்த கட்டிடத்தை கட்ட விடாது, வழக்கு போடுவினோம் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் எங்களுக்கு பின்னர் தான் தெரியும், இல்லை அவ்வாறு இந்த ஒரு வழக்கம் போடப்படவில்லை என அறிகிறோம். இல்லை வழக்கு போடப்பட்டது அல்ல வழக்குக்கான முன்னகர்வு செய்யப்பட்டிருந்தால் அதற்கான ஆதாரங்களை எங்களிடம் முன்வைக்க வேண்டும். ஏனென்றால் தமிழரசு கட்சிக்கு இதுக்கு பெரும் பங்கு இருக்கிறேன்டா அந்த நேரம் குறிப்பிட்ட பிரதேசத்துக்குரிய உள்ளூராட்சி சபையை தங்கள்கிட்ட கட்டுப்பாட்டுக்க வச்சிருந்தது தமிழரசு கட்சி தான். அடுத்ததாக தமிழ் காங்கிரஸ் என்று எனக்கு உண்மையில் தமிழ் காங்கிரஸ் இப்போ வேறு பேரில் இறங்கினாலும் நாங்கள் தமிழ் காங்கிரஸ் என்றே சொல்லிக்கொள்வோம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான கட்சியினர் அவர்கள் ஓரளவு எங்களுக்காக கலைக்கிற நிலைமை ஒன்று இருக்குது. இப்போ கடைசியாக நடந்த டிசிசி மீட்டிங்லையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தான் இது சம்பந்தமாக வெளியில் கொண்டாந்திருந்தார். ஆனால் அவர் வெளியில் கொண்டாந்தாலும் அதுக்கு உதவியாக யாருமே அவருக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண காணையில். இப்போ குறிப்பாக அங்கே பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இருந்தார், என்பிபி கட்சியை சேர்ந்த 3 பேரும் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் யாழ் மாவட்டத்தின் பிரதிநிதிகள். அவர்கள் எங்கள் பிரச்சனையை கதைக்க வேண்டியவர்கள், ஆனால் அவர்கள் கதைக்கவில்லை. எனவே எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு சகல தரப்பினரும் எங்களோட தோளோடு தோள் நிற்க வேண்டும். சுயேட்சையாக போட்டியிட்டு வென்றவரை பற்றி நாங்கள் பெரிதாக கதைக்க தேவையில்லை. அவர் ஒரு பிரதேசத்துக்குள்ளிருந்து தெரிவு செய்யப்பட்டவர், அவர் அந்த பிரதேசத்துக்குரிய ஆளாக இருக்கட்டும். ஆனால் யாழ் மாவட்டத்திலிருந்து ஏனைய கட்சி சார்பாக போட்டியிட்டவர்கள் எல்லா இடத்திலிருந்தும் போட்டியிட்டார்கள். எனவே அவர்கள் எங்களோடு நிற்க வேண்டும். அதே போன்று யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னொரு காலத்தில் ஒரு பிரச்சனை என்றால் யாழ் பல்கலைக்கழகம் அந்த பிரச்சனையை மிக புதாகரமாக்கி அந்த எங்களுக்கு ஒரு மிக ஒரு பலமான ஒரு அணியாக எங்களோட இருந்த அமைப்பு. யாழ் பல்கலைக்கழகம் வந்து போராட்ட காலத்திலும் சரி, அதுக்கு பின்னரான இயற்கை அனர்த்தங்களின் போதும் சரி முழு ஆதரவை வழங்கிய அந்த பல்கலைக்கழகம் இன்று செயலிழந்து நிற்பது எங்களுக்கு மிகுந்த வேதனை தருகிறது. ஒரு பலமான அமைப்பு, மாணவர் படையணி. ஆனால் ஸ்டோன் பெஞ்சுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்குது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து நீங்கள் எங்களோட வாருங்கள், எங்களோட போராட்டத்துக்கு தோள் கொடுங்கள். நீங்கள் தான் முன்னுக்கு வர வேண்டிய ஆக்கள், வருங்கால சமுதாயத்தை கட்டியெழுப்ப வேண்டிய யாழ் மாவட்டத்தின் தூண்கள் நீங்கள்.
எனவே இந்த பிரச்சனைகளை ஆராயுங்கள். சிங்கள மாணவர்கள் உங்களுடன் படிக்கிறார்கள். சிங்கள மாணவர்களுக்கு சிங்கள மொழியில் சில விடயங்களை எடுத்து கூறுங்கள். இந்த பிரச்சனை சம்பந்தமான தாற்பயம் அவர்களுக்கு விளங்காது. அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் ஒரு பௌத்த விகாரை இருந்த இடத்தை தமிழர்கள் ஆக்கிரமிக்கிறார்கள் அல்லது கேட்கிறார்கள் என்று. இல்லை, அவ்வாறான பிரச்சனை இல்லை, இதுதான் பிரச்சனை என்றதை நீங்கள் மாணவ பருவத்திலேயே அவர்களுடன் நல்ல சிநேகிதமாக நட்பு பூணுங்கள். எங்களுக்குள்ள முரண்பாடு வேண்டாம். இனி நாங்கள் முரண்பட்டு அடிபட்டு தமிழ் சிங்களம் முஸ்லீம் என்று பிரிஞ்சு ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. எங்களோட நாடு எங்கேயோ அதால் பாதாளத்துக்கு போட்டுது. அப்போ இனி நாங்கள் இதை மேலே கொண்டு வரணும்னா நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும். சிங்களம் தமிழ் முஸ்லீம் வேறுபாடு வேண்டாம். ஆனால் எங்களோட பிரச்சனையை அவர்களுக்கு புரியும் மொழியில் சொல்லுங்கள். எங்களுக்கு பக்கம் உங்களுக்கு அவர்களுடனான தொடர்பு நிறைய இருக்குது. இதில் அடுத்த பிரச்சனை, மிக முக்கியமான பிரச்சனை என்னென்றால், அந்த சிங்கள மாணவர்கள் அந்த விகாரைக்கு வரும்போது இல்லை இது ஒரு பிரச்சனையான விஷயம்தான் இங்கே நடக்குது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமை ஒன்று இருந்தால் அவர்கள் அந்த பிரச்சனையை தமது பிரதேசங்களுக்கு கொண்டு செல்வார்கள். அதே மாதிரி நயினாதிபதி விகாராதிபதி அவர் தெளிவாக சமூக ஊடகங்களில் பேட்டி கொடுத்திருக்கிறார். இல்லை இது தமிழ் மக்களின் காணியில் கொண்டே அடாத்தாக கட்டப்பட்ட கட்டிடம் என்று. ஆனால் இது நாங்கள் கேட்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த யூடியூபர்ஸ் அந்த வியூவர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்போம். அவ்வளோ பேர் தமிழாக்கள். நீங்கள் அதே சமூக ஊடகத்தில் அந்த காணொலியை சிங்கள மொழியில் மொழிபெயர்த்து விடுங்கள். ஏன்னா சிங்கள மீடியா போய் அடைய வேணும், சிங்கள மக்களை போய் அடைய வேணும். அப்போ அவர்களுக்கு அப்போ தான் தெரியும், ஓஹோ இது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குத்தான், இது எங்களோட பக்கத்தில் ஒரு தவறு இருக்குது என்பதை அவர்கள் உணர வேண்டும். உண்மையிலே பௌத்தம் ஒரு பஞ்சசீல கொள்கையை பின்பற்றுகின்ற ஒரு மதம். எங்களுக்கு பௌத்தத்தின் மீது அளவு கடந்த பாசமும் அளவு கடந்த மரியாதையும் இருக்கிறது. ஏனென்றால் அது பஞ்சசீல கொள்கையின் அடிப்படையில் இயங்குவதாக இருத்தல் வேண்டும். ஆனால் இங்கே நடப்பது அது அல்ல. பச்சை உடை அணிந்தவர்கள் காவியுடைய தரித்தால் என்னவும் செய்யலாம் என்ற நிலைமை இருக்கக்கூடாது என்பதனை உணர்த்துங்கள். தயவு செய்து எங்களுக்காக எங்களோடு நில்லுங்கள். இல்லை, இயற்கையாகவே ஒரு பிரச்சனை இருந்தது. 2009 யுத்தம் நிறைவடைந்தாலும் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் யுத்தத்தின் தொடர் நடவடிக்கையாக அல்ல 2009க்கு பின்னரான ஒரு 3 வருடத்துக்கு வரைக்குமான காலப்பகுதியில் காணாமலாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லது பழிவாங்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இயற்கையாகவே மனிதனுக்கு இருக்கிற பயம் எங்களுக்கு ஒரு அது காரணமாக இருந்தது. ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரு பக்கவலம் இருக்கணும். இப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோட கட்சி உண்மையில் போராட்டம் செய்தது. மக்கள் இருந்தார்கள், மக்கள் இருந்தது அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் அவர்கிட்ட முகம் தெரிஞ்சது கட்சிக்காரர்கிட்ட முகம் தான் தெரிஞ்சது. அப்போ வெளியில் கலைக்கப்பட்டது என்னென்னா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டும்தான் போராட்டம் செய்கிறார். உண்மையில் நான் சொல்கிறேன், என்னுடைய அப்பா ஒரு தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினர். அவர் கொல்லப்பட்டார் 85ஆம் ஆண்டு கொல்லப்பட்டார். எங்கே மிகுந்தலையில் வச்சு, அன்றாபுரத்தில் மிகுந்தலையில் வச்சு கொல்லப்பட்டார். அப்போ நான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சியின் உறுப்பினரும் இல்லை, அவருக்கு சார்பான ஆளும் இல்லை. நான் தமிழரசு கட்சிக்காரர். ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் அந்த போராட்டத்தில் முன்னின்று உழைக்கிறத நாங்கள் நிச்சயமாக பாராட்ட வேணும். ஏன்னா இப்போ மறைந்த தலைவரை நாங்கள் மறைந்த பிறகு குறை சொல்கிற பிரயோசனம் இல்லை. மாவட்டபுரத்தில் இருந்து கொண்டு தமிழரசு கட்சியின் தலைவரோ அல்லது உள்ளூர் கட்டுப்பாட்டுகள் தங்களோட கட்டுப்பாட்டுகள் வச்சிருந்த தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களோ இந்த போராட்டத்தில் எந்த பங்களிப்பும் செய்யவில்லை. அப்போ இதில் வெளியில் தெரிஞ்ச முகம் கஜேந்திரனையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தையும் தான் நாங்கள் தெரிந்தது ஒழிய அவருக்கு பின்னால் இருந்தவர்கள் எல்லாரையும் அவரது கட்சிக்காரராகவே வெளி உலகம் பார்த்தது. ஆனால் அவ்வாறானது இல்லை. ஆனால் ஒரு சில பிரச்சனை காரணமாக உதாரணத்துக்கு அரச உத்தியோகத்தர்கள் கடமை நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டால் வேலையிலிருந்து வேலையை இழக்க வேண்டிய நிலைமை கூட இருக்கிறது. அப்போ அந்த சட்ட ரீதியான பிரச்சனைக்காக சிலர் பின்னணியில் இருந்து இயங்கினார்களை ஒழிய முகங்காட்ட முடியாத சில சூழல் அப்போது இருந்தது. இப்பொழுது வந்திருக்கிற அரசாங்கம் சட்டம் அனைவருக்கும் சமன், சட்டத்தில் பாகுபாடு இல்லை. சிங்களவனுக்கு ஒரு சட்டம், தமிழனுக்கு ஒரு சட்டம் என்று இல்லை, பௌத்தத்துக்கு ஒரு சட்டம், இந்துக்கு ஒரு சட்டம் என்று இல்லைன்னு சொல்ல போது நாங்கள் அதை நம்பி வந்திருக்கிறோம். என்ன நடக்க வேண்டியது நீ தான் பார்க்கணும். கட்டப்பட்ட விகாரையை இடிக்க சொல்வது என்பது முட்டாள்தனம் என்றும் தையிட்டி விகாரை வைத்துக்கொண்டு அரசியல் செய்கிறார்கள் என்றும் டிசிசி மீட்டிங்கில் பேசப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து தொடர்பாக ஒரு காணி உரிமையாளராக இல்லை என்னென்னா அது சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றியிட்ட வைத்தியரால் கூறப்பட்ட கருத்து. நிச்சயமாக இப்போ ஒரு கட்டிடம் சட்ட ரீதியாக கட்டப்படவில்லைன்னா அது உடைக்கப்படத்தான் வேண்டும். இப்போ ஒரு இடத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என நினைத்தால் இரவிரவாக ஒரு பௌத்த விகாரியை கட்டிவிட்டால் அந்த இடம் முழுக்களும் ஆக்கிரமிக்கலாம் என்ற ஒரு கருத்தை இது மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்துவிடும்.
முன்னர் கூறப்பட்டது 6000 தொக்கம் 8000 பௌத்த விகாரைகள் கட்டுவதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்படுகிறது என்று. பழைய அரசாங்கத்தில் அதன் பௌத்த விகார அமைச்சராக இருந்தவர் முன்னின்று செயற்பட்டவர் விகாரைகளை அமைப்பதற்கு. ஏன் விகாரைகள் அமைக்க வேண்டும்? அதுவும் பௌத்தர் இல்லாத இடத்துல பௌத்த விகாரை. எங்களோட நல்லூரில் இருக்கிற நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு நான் நினைக்கிறேன் தேருக்கு 5 தொக்கம் 8 லட்சம் வரையிலான மக்கள் ஒரு நாள் வந்து போகிற ஒரு கோயிலுக்கே இல்லாத காணின்ற பரப்பளவு ஏன் அந்த விகாரைக்கு தேவை? ஆக்கள் இல்லை, பௌத்தர் இல்லை, பஸ்ஸில் வந்து இறங்குவர்கள் மட்டும். ஆனால் 14 ஏக்கர் இருக்கிறார்கள். நாங்கள் வெறும் 20 பரப்பில் இருந்த காணியிலே 6 ஏக்கராகி இப்போது 14 ஏக்கரில் வந்து நிற்குது. அப்போ இதில் ஒன்று விளங்கிக் கொள்ள வேணும். ஒரு 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 புற்றுநோய்க்கான கட்டி அங்கே உதயமாகிறது என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். சில விடயங்கள் வந்து தனிப்பட தாக்குவதற்கு எனக்கு விருப்பமில்லை. தனது தனிப்பட்ட பிரச்சனைக்காக தனது மனைவியை இன்னொருடன் இணைத்து கூட தயாராக இருக்கும் ஒருவரால் வைக்கப்படும் கருத்துக்களுக்கு நாங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டிய தேவையில்லை என நான் கருதுகிறேன். அரசாங்கம் வந்து இந்த விகாரை இடிக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்குமாக இருந்தால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பௌத்த மகாசங்கம் வந்து சொல்லியிருக்குது தையிட்டியை சூழ இருக்கிற எல்லா அரசாங்கம் வந்து விகாரியை அடிக்க முடியாது, நீங்கள் மாட்டுக்காணியை தான் எடுக்க வேணும்னு சொல்லி ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தால் உங்களோட நிலைப்பாடு இல்லை. அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னென்னா இப்போ இது வந்து பலர் 17 பேர்ட்ட காணி உள்ளடங்கிதான் இருக்கிறது. இப்போ அந்த முடிக்குரிய இடம் என்று சொல்லப்படுற அந்த பௌத்த விகாரை கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டிடம் வந்து ஒரு 3 பரப்பு காணிக்குள் அந்த கட்டிடம் அமைக்கப்பட்டிருக்கிறா வைப்போம். அந்த காணிக்குரியவர் யார் என்பது அடையாளம் காணப்பட வேண்டும். ஏன்னா அந்த முடிவு எடுக்க வேண்டியது அந்த காணி அந்த ஸ்பாட்டில் யார் அந்த இடத்துக்குரியவரோ அவர் முடிவெடுக்கணும். நான் இன்னொரு ஆண்டு காணிக்குரிய முடிவை எடுக்க முடியாது. எனவே நான் என்னுடைய காணி அவருக்கு வராது என்பது எனது அன்னளவான ஒரு அந்த காணின்ற மெப்பை வச்சுக்கொண்டு நான் சொல்லுவேன். அந்த காணி வராது. அதனுடைய இன்னொரு ஆண்டு காணியை அது உடைக்கக்கூடாது, சரியில்லை தானே என்று சொல்லுவது நியாயமற்றது. ஆனால் அப்படித்தான் உடைக்கக்கூடாது நிலைமை வருமாக இருந்தால் அந்த முடிக்குரிய இடத்தை மட்டும் எல்லைப்படுத்தினால் ஏனைய காணியை உடனடியாகவே விடலாம். ஆனால் அவர்கள் என்ன செய்து வச்சிருக்கிறார்கள் என்றால் விகாரைக்குரிய முடிக்குரிய இடத்தை ஒரு காணின்ற ஒரு மூலைக்கையும் அந்த விகாரைக்குரிய விகாராதிபதிக்கு தங்குற இடத்தை இன்னொரு மூலைக்கிலையும் அரச மரத்தை கொண்டே இன்னொரு 3வது இடத்துலையும் அவர்களுக்கான அந்த கழிவறையை கொண்டே 4வது இடத்துலையும் கட்டி வைத்திருக்கிறார்கள். அதனுடைய அந்த அவலத்தையும் பிடிக்கணும் என்ற மிக துல்லியமாக திட்டமிட்டு அந்த காரியம் நிகழ்த்தப்பட்டிருக்கு. ஆளுநர் வந்து உங்களை காணி உரிமையாளர்களை சந்தித்ததாகவும் நீங்கள் வந்து மாற்று காணி பெற இணங்கிவிட்டதாகவும் வந்து ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் தெரிவித்தார். அப்போ இந்த கருத்து பொய் சொல்லப்பட்ட விடயம் வேறு, அவர் அதை வெளியே சொன்ன விதம் வேறு. அவர் அவசரப்பட்டு விட்டார், ஒன்று கூறினது அவசரப்பட்டு விட்டார். ஆனால் சொல்லப்பட்ட விதம் நாங்கள் கேட்ட விதம் வேறு, அவர் சொல்லிய விதம் வேறு. ஏனென்றால் 105 பரப்பு 105 பரப்பு 6 ஏக்கர் காணி அவர்கள் முழுதாக பிடித்து வைத்திருக்கிறார்கள். அப்போ 6 ஏக்கர் காணிக்கு பதிலாக 18 நான் சொன்னேன் என்றால் அந்த ஏற்கனவே விகாரை இருந்த காணியை முதல் பொதுமக்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னது. அது காரணம் ஒன்று இருந்தது. என்னென்றால் விகாரை கண்ட காணி பிரிம்பாக இருக்கிறது, இது பொதுமக்களின் காணி என்பதனை ஒரு அரச அதிகாரியின் வாயால், அதுவும் ஜனாதிபதியின் நேரடி பிரதிநிதி, ஜனாதிபதிக்கு உள்ள அதிகாரம் கிட்டத்தட்ட வட மாகாணத்தில் எங்களோட ஆளுநருக்கு இருக்குது. அப்போ கௌரவ ஆளுநரால் அந்த காரியம் வந்து அவர் சொன்ன விதம் வந்து பொதுமக்களின் காணியில் விகாரை அமைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு பதிலாக ஏற்கனவே விகாரை இருந்த காணியை அவர்கள் பெற சம்மதித்துள்ளார்கள் என்று சொன்னதனூடாக எங்கள் காணிக்குள் விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற கூற்று நிரூபணமாகிறது. எனவே நாங்கள் இப்போ சட்ட நடவடிக்கை எடுக்க வந்து நாங்கள் எடுக்க தேவையில்லை, ஆளுநர் எடுக்கலாம். நாங்கள் தனித்தனி எடுக்க தேவையில்லை. நாங்கள் வழக்கப்பட்ட ஒரு சிவில் வழக்கு முடிகிற இடையில் அந்த ஒரு படத்தில் சொன்ன மாதிரி எதிராளியும் செத்துடுவான், வழக்காளியும் செத்துடுவான், வாய்தா மட்டும் இருக்குமென்று சொல்லி அது ஈடுபட்டு கொண்டே போகிற சந்தர்ப்பம் தான் இருக்குது.